நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் இந்த இன்ட்ரோலேயே சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஃபேன் தான். சரி, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் செம்ம கூலாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபேனை வாங்கியிருக்கோம். செகண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த பிளக் தான். இந்த பிளக் வந்து ஒரு ஸ்மார்ட் பிளக். இதுக்கு வந்து காது இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து அமேசான் அலெக்ஸா இருக்குது. ஸோ நம்ம வந்து எதாக இருந்தாலும் வாய்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எதை ஆன் ஆஃப் பண்ணணுன்னாலும் நம்ம வாய்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு பிரேக் அவுட். திஸ் இஸ் பிரின்ஸ். ஃபஸ்ட் இந்த பிளக்கை பார்த்து நான் ரிவ்யூ பார்ப்போம். இந்த பிளக் வந்து அமேசானோட தான். ஸோ இந்த பிளக்கோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வேறு லெவலில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கடையிலலாம் போய் இந்த மாதிரியான சாக்கெட்ஸ் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து நம்ம பிளக்கில் மாட்டும்போது ஸோ அது வந்து ஆடிட் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது கேப் இருக்கும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும். பட் இந்த இதில் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பிளக்கில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளக்கில் சைடில் வந்து ஆன் ஆஃப்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேனுவலாக இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான திங்கே கிடையாது. உங்கள் ஃபோனில் வந்து அலெக்ஸா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டடாகவே இது டிடெக்ட் ஆகி கனெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. அதே சமயம் வந்து ஒய்ஃபையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே நெட்வொர்க்கில் இந்த டிவைஸும் சரி உங்கள் ஃபோனும் வந்து கனெக்ட் ஆகிருந்துருக்கணும். ஸோ இந்த டிவைஸ்க்கு வேறு எந்த ஆப்பும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஆப்பை யூஸ் பண்ணி இதை ஆன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து அந்த மாதிரியான டிவைஸ் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த டிவைஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு கிரேசியான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேன் தான். ஸோ இந்த ஃபேனை நான் வாங்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த திருவிழாலெல்லாம் டாய்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் இருந்துருமோ அப்படின்னு நினச்சி நான் பயந்துட்டேன். பட் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இதோட பில் குவாலிட்டி அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட ஃபேனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஏர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. இது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்பீட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து செகண்ட் மோட் வைக்கிறேன். இப்போ வந்து நான் டாப் ஸ்பீட் வச்சுருக்கேன். ஸோ ஏர் வந்து செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மைக்லேயே கேளுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் வந்து கொஞ்சம் மினிமமாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நாய்ஸ் இல்லை. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணி எங்கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி தான். இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களோட பி டைப் சார்ஜர், அதாவது ஃபோன் சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 1 டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 hour வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படிக்கும்போது இல்லாட்டி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரியான டைம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கிச்சன்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்மளோட சேனலில் அது ரெக்கமெண்டடே கிடையாது. ஏன் அப்படின்னா இது கிச்சனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் சமைக்கும் போது நிறையா புகைலாம் வரும். ஸோ நீங்கள் இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி வழியாக புகை வந்து உங்களோட ஃபேஸில் தான் வந்து படும். ஸோ இது வந்து நாட் ரெக்கமெண்டட் ஃபார் கிச்சன். ஸோ மற்ற டைமில் நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சொல்கிற மாதிரி இந்த ஃபேனை ஆன் பண்ணோன்னே அப்படியே முடியலாம் அப்படியே பறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. அந்த அளவுக்குலாம் ஸ்பீடு கிடையாது. ஒரு மினிமம் ஸ்பீடு தான் வந்து இதில் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 rupees தான். இந்த 500 rupeesக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை வாங்காதீங்க. ஜஸ்ட் இதோட ஸ்பீட் அப்படிங்கிறம்போது உங்களோட வீட்டில் இருக்க ஒரு ஃபேன்லேருந்து எவ்வளோ உங்களுக்கு காற்று வருமோ அந்த அளவுக்குலாம் வந்து இதிலேருந்து வராது. ஜஸ்ட் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்க ஃபேனை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். நான் இப்போ சொன்ன 2 ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி கிரேசியான ப்ராடக்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.